தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது உயிரிழந்த மாற்றுத்திறனாளி குப்புசுவாமிக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் அரங்கில் 3வது நாளாக மாற்றுத்திறனாளிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை அரசு தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை எனவும் அரசு தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் எனவும் மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொருடைய மாற்றத்துடைய அடிப்படை வசதி இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறோம் சார். நாங்கள் வீட்டில் இப்போ மாதம் 1000 ரூபாய் பென்ஷன் பண்ணி தராங்க. ஓஏபிக்கும் அதே, முதியோர்களும் அதே தராங்க, மாற்றுத்திறனாளிக்கும் அதே தராங்க. இப்போ ஓஏபி இது முதியோர்களுக்கு மட்டும் அது கரெக்டாக இருக்கும். மாற்றுத்திறனாளிக்கு அது போதுமான வசதி இல்லையா சார். இப்போ எங்களை பராமரிப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் 1000 ரூபாய் தருது, அந்த 1000 ரூபாய் வச்சு எங்களுக்கு காலமெல்லாம் நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ஏன சொல்லு மனசில் பாதிக்கப்படுது. அது எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே அது சார்ந்தது அல்ல சார். அதுக்காக எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா போதிக்கும், அதன் அடிப்படையில் எங்களை பராமரிப்பதற்கு எங்களுக்கு போதுமான வசதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துக்கிறோம். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது உயிரிழந்த குப்புசாமியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இந்நிலையில் மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்தனர். கோவில்பட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உரிமைகளுக்கான சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை புறக்கணித்ததால் அது வரும் தேர்தலில் எதிரொலிக்கும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்தனர்.